अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद लक़द क़ाल अल्लाहु तआला फ़ी मक़्तमिल तंज़ील अली वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन नास तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अरहाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा व युस्लिह लकुम अमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ்வை நெருங்குவதற்காக இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளவில்லையோ அவன் தெளிவான நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். எனவே எல்லா ரமலானும் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. கடந்த ரமலானில் இருந்தவங்க, இந்த ரமலானுடைய துவக்கத்தில் இருந்தவங்க கூட நிறையா பேர் இல்லை. நம்ம சகோதரரோட ஒரு 3 நாளைக்கு முன்னால் வெளியூர்லேருந்து வரும்போது கணவன் மனைவி வரும்போது விபத்து, அவர் ஸ்பாட்லேயே பௌத்தாயிட்டார். மனைவி இங்கே காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்க. ரமலான் அந்த எந்த நிமிஷம் யாருக்கு என்ன நடக்கும் எதுவுமே கிடையாது. அப்போ எந்த நோன்பு நமக்கு கிடச்சிருக்குது ரமலானில், இதை பயன்படுத்திக்கிடணும். இதை பெரும்பாலும் நாம் பயன்படுத்துவதாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம், நம்ம பயன்படுத்தியிருக்க மாட்டோம். அதுக்கு என்ன அளவுகோல் என்று சொன்னால், குர்ஆனிலும் ஹதீஸிலுமே ஊறி திளைத்த மிகப்பெரிய கல்வியாளர்கள், விரிவுரையாளர்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கும் மிக நுணுக்கமாக துல்லியமாக அர்த்தங்களை கண்டறிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தில் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அறிவுறுத்தலும் எச்சரிக்கை மிக தெளிவாக புரிந்து கொண்டு மக்களுக்கு பாடம் நடத்தியவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. மனிதர்களில் 4 வகைகள் உண்டு. மனிதர்களில் 4 வகைகள் உண்டு. அதில் நாம் எந்த வகை என்பதை கண்டறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு போதிக்கின்றார்கள். அதில் ஒரு ரகம், அந்த முதல் ரக மனிதன் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி ஓரளவு தெரிந்து வைத்திருப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய எந்த சட்டத்திட்டமும் அந்த மார்க்க அறிவும் நுணுக்கமும் அவனிடம் இருக்காது. இரண்டாவது ரகம், அல்லாஹ் என்று நம்புவான். பெரிய அளவுக்கு அல்லாஹ் பற்றி வேலை செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய பண்புகளை அவன் ஆய்வு செஞ்சிருக்க மாட்டான். ஆனால் எதெல்லாம் அமல்கள் என்று சொல்லப்படுகிறதோ அத்தனை செய்வான். இது இரண்டாவது வகையான மனிதன். மூன்றாவது வகையான மனிதன் யார் என்று சொன்னால், அவனுக்கு அல்லாஹ்வை பற்றிய ஒரு அடிப்படை அறிவும் கல்வியும் இருக்காது, மார்க்கத்தினுடைய கல்வி அடிப்படை அறிவும் இருக்காது. இது மூன்றாவது ரகம். நான்காவது ரகம் யார் என்றால், அவர் அல்லாஹ்வையும் அறிந்திருப்பார், அல்லாஹ்வின் மார்க்கத்தினுடைய நுணுக்கங்களையும் சட்டங்களை மிக துல்லியமாக அறிந்து இயன்ற அளவுக்கு இபாதத்தில் ஈடுபட்டு முழுமையான அளவில் தீமையிலிருந்து தன்னை தடுத்து கொள்வார். இவர்தான் அந்த 4 பிரிவில் மிக உயர்ந்த தரத்தில் உள்ளவர்.
நாம் எந்த ரகம். இதில் நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம அடுத்து செய்ய வேண்டிய. இப்போ ஒரு கடையில் தொடர்ந்து ஒரு நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கிற நினச்சி நல்ல வியாபாரி, நஷ்டம் வந்து தான் தலையில் கை வச்சுட்டு இருக்க மாட்டார். எங்கே மிஸ்டேக் நடக்குன்னு பார்த்து சரி செய்வார். அவர் தான் வியாபாரி, அவர் தான் சரியான முதலாளி, அவர் தான் முதலீடுக்கு சொந்தக்காரராக இருக்க முடியும். அப்போ இந்த அறிவு நமக்கு எதில் இருக்கணும்? மார்க்கத்தில் இருக்கணும். மனிதர்களில் இந்த 4வது ரகம் இருக்கின்றார்களே, இவர்கள் அல்லாஹை மிகவும் அஞ்சக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க வெளிப்படையாக எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொன்னால், அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்ட பல விஷயங்கள்லாம் நான் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் செய்கிறேன், இப்போ எடுத்துக்கொள்கிறேன். மனிதர்களில் அல்லாஹ்வின் அருளை எதிர்பார்த்தவர்கள் தான் அத்தனை பேரும். ஆனால் அல்லாஹ்வின் அருளை அடைவதற்காக என்ன முயற்சி செய்திருக்கின்றோம் என்பதிலே கேள்வி. அல்லாஹ்வினுடைய அருளை எல்லாருமே நம்ம ஆசைப்படுதோம், ஆனால் அதற்காக என்ன முயற்சி செய்திருக்கின்றோம் என்றால் நமக்கு தெரியாது. ஒன்று அடைவதற்கான முயற்சி செய்யணும்ல. ஒரு கோர்ஸ் போனதும் அது பட்டம் எனக்கு வேணுமா, நான் படிக்கணும் தானே. நான் பாட்டுக்கு பட்டம் வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தால் பட்டம் தான் விட முடியும் காற்றுல. அதைத்தான் இந்த சமுதாயம் செய்து கொண்டு இருக்கிறது. இந்த பட்டத்தை தான் விட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான் பாருங்க, வமன் தாப அமில ஸாலிஹன் ஃப இன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா. மனிதர்களில் பாவங்களில் இருந்து மீண்டு யார் பாவம் மன்னிப்பு கோரி நற்செயல் செய்கின்றாரோ அவர் அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலுமாக திரும்பி விடுகிறார். இப்போ பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கோரி சாலிகான அமல்கள் செய்த அந்த மனிதர் அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலும் திரும்பி விடுகிறார். அப்போ அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலும் திரும்பி விட்டார் என்ன அர்த்தம் சொன்னால், அவர் அல்லாஹ்வின் அருளுக்காக எதிர்பார்த்து நற்செயல்கள் செய்து அல்லாஹ்வின் அருளை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றார். அப்போ இதுக்கு முக்கியமாக அவருக்கு என்னவும் இருக்கும், அந்த கல்வி அறிவும் இருக்கும். அல்லாஹ்வை எப்படி நாம் வந்து அணுக வேண்டும், அல்லாஹ்வோட எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது. அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க, துவாவில் கூட கண்டிஷன் இருக்குது. என்ன தெரியுமா? எது கேட்கக்கூடாது, எது கேட்கலாம், எது எப்படி கேட்கக்கூடாது என்பதை கூட சொல்லித்தராங்க. அதை லேசாக சொல்லிடுறேன். என்னென்னா, நீங்கள் அல்லாஹ்வோட பிரார்த்தியுங்கள், ஆசையோடும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் பிரார்த்தியுங்கள். அல்லாஹ்வை நிர்பந்திக்காதீர்கள். நீ தந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்க முடியாது. நீ தந்துடுறப்ப நீ தரலன்னா நான் என்ன செய்வேன்னு கேட்கணும். ரெண்டு நோக்கம் ஒன்று தான், சொல்லாடல் வேற, பொருள் வேற. அப்போ அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வோட பிரார்த்தியுங்கள், ஆசையோடும் அக்கறையோடும் நம்பிக்கையுடன் பிரார்த்தியுங்கள், நிச்சயமாக அவன் தருவான். அதே நேரத்தில் அல்லாஹ்வை நீங்கள் நிர்பந்திக்காதீர்கள். அல்லாஹ்வை யாராலும் நிர்பந்திக்க முடியாது. எந்த நிர்பந்தத்திற்கு உட்பட்டவன் அல்லாஹ் அல்ல என்று அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க. இதெல்லாம் இது அல்லாஹ்வை பற்றிய கல்வி. இப்போ அல்லாஹ்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியணும். அது தெரிந்தால்தான் கேட்க முடியும். அதுக்கடுத்து அல்லாஹ்வோட தூதர் பிரார்த்தனை தடுத்தது 3 விஷயம். உயிரை மாய்த்து கொள்வதற்கு, சொந்த பந்தமான உறவுகளை முறித்து கொள்வதற்கு, ஹராமான செயல்களிலிருந்து செய்வதற்கு பாதுகாப்பு கோருவது, இதெல்லாம் பிரார்த்தனையில் தடுத்த காரியம். இந்த 3. அப்போ எல்லாற்றுக்குமே கல்வி இருக்குது. அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், யார் பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ் நற்செயல் செய்து அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலும் திரும்புகின்றாரோ அவர் எப்படி இருப்பார்? அடுத்த கேள்வி. இங்கே இதுதான் நமக்கு பாடம். இந்த வசனம் தான் நமக்கு இன்றைக்கி பாடம். அல்லதீன அவர் எப்பேற்பட்டது தெரியுமா? லா யஷ்ஹதூன சூர வைதா மர்ரு பில் லக்வி மர்ரு கிராமா. அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். மேலும் அவர்கள் வீணானவற்றை பார்க்கும்போது கடக்கும்போது கண்ணியமான முறையில் கடந்து சென்று விடுவார்கள். இதுதான் இந்த சமுதாயம் நாசமாகிக்கிட்டு இருக்கக்கூடிய இடம். சம்பந்தமில்லாம் தலையிட்டு கருத்து சொல்கிறது, கமெண்ட் போடுறது, தேவையில்லாத விஷயங்களை ஃபார்வேர்டு பண்ணுறது, தனக்கு வந்து செய்தி பூரா அப்படியே இங்கே சாப்பிட்டு அங்கே வாந்தி, இங்கே சாப்பிட்டு அங்கே வாந்தி. அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குமே ஆனால் அதை உண்மைப்படுத்தாமல் விசாரித்து கொள்ளாமல் அப்படியே யார் பரப்புகின்றார்களோ அவர் அறிந்து கொள்ளுங்கள் பொய்யன். அல்லாஹ் ஒருத்தர் கடுமையாக கோவப்பட்டாங்க. நீங்கள் கிடைச்ச செய்தியெல்லாம் அடுத்தவங்களும் சொல்லாதீங்க. அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பொய்யர்களில் உள்ளவர் ஆகிடுவேன் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை விதமாக சொன்ன செய்தி இன்றைக்கி நாம் செய்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? எனக்கு இன்றைக்கி வந்துச்சுன்னா ஒரு ஆட்டம் ஒரு செய்தி வந்தால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மலக்குமார்களுக்கு மட்டும்தான் நம்ம அனுப்பலை. எதை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எல்லா பூமியில் உள்ள அத்தனை சொந்த பந்தங்களும் அனுப்பிடுவோம். இந்த செய்தியை பாருங்கள், இந்த செய்தியை பாருங்கள், இந்த செய்தியை பாருங்கன்னு. என்ன கிடைக்கி? நன்மை கிடைக்கா? அந்த செய்தியில் உள்ள உண்மைத்தன்மை தெரியுமா? கண்ணால் பார்த்தோமா? அதனால தான் அல்லாஹ் சொல்ல லா யஷ்ஹதூன சூர. அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். பொய் சாட்சின்னு என்ன கோர்ட்டில் கூண்டல்னு சொல்கிறது பொய் சாட்சி இல்லை. ஒரு காரியத்துக்கு
நாம் சாட்சியாக மாறிட்டோம், அந்த காரியத்தில் உண்மைத்தன்மை இல்லைன்னா நாம் பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்களாயிரும். வந்த செய்தியை நான் அப்படியே அனுப்புகிறேன், அந்த உண்மைத்தன்மை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். எனக்கு என் அறிவுக்கு எட்டி நான் செய்த செய்தியை மற்றவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணியிருந்தேன். அப்போ நான் யார்? பொய் சாட்சிக்கு நான் சாட்சியாகிவிட்டேன். பொய்க்கு சாட்சியானவன் தான் பொய் சாட்சிக்காரன். அங்கே கோர்ட்டில் போய் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கா இல்லையா? நம்ம பொய்யர்களாக இருக்கமா இல்லையா? கேள்விப்பட்டதெல்லாம் பரபரமா இல்லையா? என்னன்னே தெரியாமல் அப்படியே எல்லாருக்கும் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறோமா இல்லையா? அப்போ நாம் யார்? அல்லாஹ்வுடைய அடியானா? பாவம் மன்னிப்பு கோரி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி இந்த செயலை செய்வானா? செய்ய மாட்டான். அப்போ அல்லாஹ் அடுத்து அதிலே சேர்த்து சொல்ல, வீணானவற்றை அவர்கள் என்ன செய்வாங்க? பார்க்கும்பொழுது அதை கடக்க நேரிட்டால் கண்ணியமான முறையில் கடந்து போயிடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே என்ட்ரே ஆக மாட்டாங்க. இதுக்கு நல்ல ஒரு அளவுல வச்சுக்கிடுங்க. நமக்கு சம்பந்தம் இல்லாத எந்த விஷயத்தையும் பேசாதீங்க, வாய்க்கு பூட்டு போடுங்க. அல்லாஹ் ஒருத்தர் சொன்னது, நரகத்தில் அதிகமான மக்களை கொண்டு சேர உறுப்பு எது தெரியுமான்னு கேட்டாங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் அல்லாஹ்வுடைய ஒரு பாடத்தை நடத்த முன்னால் தொழுதுட்டு உட்காந்து ஒவ்வொரு பக்தலையும் கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் கவனத்தை ஈர்த்து அப்புறமா அவங்க அதுக்கு விடையளிப்பாங்க. அப்போ கேட்டாங்க, அதிகமான மக்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் ஒரு விஷயம் தெரியுமா, உறுப்பு தெரியுமா? ஒன்று நீங்கள் ஒரு அல்லாவும் அல்லாஹ் தூதரை அறிந்தவர்கள் சொல்லுங்கள். அவங்களோட பண்பு பாருங்கள். தெரிஞ்சாலுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்படி இல்லை, தெரியலாலுமே சொல்லுவோம். நமக்கு எல்லாருக்குமே கண்ணுக்கே தெரியாது, 2 கொம்பு முளைச்சிருக்கு சைத்தான் மாதிரி. சைத்தானுடைய ரெஃபரன்ஸுக்கு நம்ம நடக்கிறோம். அவனுடைய கொள்கையை தான் எல்லாருக்கும் விற்றுக்கிட்டு இருக்கிறோம். அவன் எதை விரும்புகிறானோ அதெல்லாம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். உண்டா இல்லையா? அப்போ அல்லாஹ் ஒருத்தர் சொல்லாங்க, அறிந்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய நாவு தான். எவ்வளோ ஒரு கடுமையான விஷயம்! நாக்குனால ஒரு மனிதன் நரகம் சென்று விடுவான். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல எதையெல்லாம் சொல்லலை. சிறுக்க சொல்லலை, அமானித மோசடி சொல்லலை, பெரும்பாவங்கள் எதையுமே சொல்லலை. மொத்தத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாங்க, உங்கள் நாவு தான். இந்த நாவை யார் நாக்கை இழுத்து, நாக்கை ரசூலா இழுத்து பிடிச்சு காட்டினாங்க. நாக்கு இழுத்து பிடிச்சு காட்டினாங்க, இதுதான் அது, இதுதான் அதுன்னு சொல்லி காட்டினாங்க. இதை யார் பேணி கொள்கின்றார்களோ அவர்கள் நரகத்தில் இருந்தும் பாதுகாப்படைவார்கள். அந்த பேணுதல் நம்மகிட்ட இருக்கா? இன்றைக்கி நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பேசுறதில்ல எத்தனை விஷயம் நமக்கு ஹக்கு உள்ளது, சம்மந்தம் உள்ளது. குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்குது, அதை பற்றி பேசியிருக்கோமா, விவாதிச்சிருக்கோமா? ஏப்பா அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டையாக இருக்கும், நான் ஒரு சவரனாக இருப்பேன், அவங்களால கூட்டி வச்சு ஒரு சாப்பாடை போடி இல்லைன்னா ஒரு டீயாக கொடுத்து சமரசமாக போகணும்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளே சமரசம் இருக்குன்றதுக்கு எத்தனை பேர் முயற்சி செஞ்சுருக்கிறோம். அது பாட்டு கிடக்கும், மேலும் மேலும் ஊதி பெரிதாக்கி குடும்பத்தை துண்டு துண்டாக்கி நாசமாக்கிட்டு என் ஊருக்கு கதை பேசும் பொழுது பெரிய ஹீரோயிசம் காட்டக்கூடிய அறிவிலியாக இருக்கின்றானே, நமக்கு அடுத்தவங்க விஷயத்தை பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது, என்ன ஹக்கு இருக்கிறது? நமக்கு அதில் பேசக்கூடாது. இப்படி பேசும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பள்ளியில் உட்காந்துருக்கிறப்போ 2 சஹாபாக்கள் வராங்க. சஹாபாக்கள் அப்படின்னு ஏன் நம்ம அந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கிடணும். அவங்க அல்லாஹ்வின் தூதர் முன்னால் பாடம் பிடித்தவர்கள், நம்மை விட தரத்தால் மிக 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 உயர்ந்தவர்கள். இது மனசில் வச்சுக்கிட்டு தான் செய்திகளெல்லாம் பார்க்கணும். 2 பேர் வராங்க. வந்து அல்லாஹ்வின் தூதரே, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு அனுமதி இருக்கிறாங்க, வாங்கன்னு. எங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, அதை நீங்கள் தான் சரி பண்ணணும். ஆனால் உடனே ரசூலுல்லாஹி செய்யலை, சம்மணம் போட்டுக்கிட்டு உட்காருங்கடா, இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு வழக்கமே வரலன்னு சொல்லலை. இப்போ நான் தயவு செய்து உங்களுக்குள்ள பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கிடுங்க. அடுத்து சொல்கிறாங்க, வருங்க மார்க்க சம்பந்தமாக இருந்தால் என்கிட்ட வாங்க. நான் மார்க்கத்தை சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு மார்க்க சம்பந்தமாக இருந்தால் என்கிட்ட வாங்க. மற்ற வழக்குகளில் உங்களுக்குள்ள தீர்த்துக்கிட்டு சொன்னோன்னா அவங்க 2 பேரும் அப்படியே அப்செட் ஆகி அப்படியே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, பாருங்கள், நீங்கள் 2 பேரும் என்கிட்ட வழக்கு கொண்டு வரும்போது நீங்கள் அவங்கவுங்க யாருக்கு சாதகமாக பேசுவாங்க? தனக்கு சாதகமாக பேசுவீங்க. அப்போ உங்களுடைய சொல்லாடல்களில் பேச்சு நயத்தில் யார் ரொம்ப அந்த மிகச்சிறதைகளோ அதை வச்சு நான் தீர்ப்பு சொல்லி, அந்த தீர்ப்பு தவறாக இருந்தால் மறுமையில் நானும் விசாரிக்கப்படுவேன். நான் விசாரிக்கப்படுவேன். ஏன் அப்படி தீர்ப்பு சொல்லன்னு சொல்லி அல்லாஹ் என்ன பிடிச்சிருப்பா? நான் அதுக்கு தயாரா இல்லை. உங்களுடைய வழக்குகளை என்ன செய்ய, உங்களுக்குள்ளே முடிங்க. என்கிட்ட மார்க்க சம்பந்தமாக வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அந்த சந்தேகங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறேன். அதுலேயும் நமக்கு என்னைக்கா மார்க்க சம்பந்தமாக சண்டை வந்திருக்கா? வராது. 2வது பண்ணுவோம். 2 சஹாபாக்கள் ஓதக்கூடிய கிராத்தில் யார் ஓதுற சரி 2 பேருக்கும் சந்தேகம். 2 பேருமே என்ன செஞ்சாங்க தெரியுமா?
அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நாங்கள் 2 பேரும் கிராத்து ஓதுறோம், ஆனால் வெவ்வேறு ஸ்டைலில் இருக்குது, வெவ்வேறு மாடலில் இருக்குது, நாங்கள் எது சரின்னு சொல்லுங்கன்னு ரசூல் நினச்சாங்க. ஓதுங்க நாங்கள் 2 பேரும் ஓதி ரசூலா கண்ணை மூடிய நல்லா ரசித்து கட்டி சிரிச்சுக்கிட்டு 2மே சரிதான்ப்பா, அறிந்து கொள்ளுங்கள் குர்ஆனை 7 வகையாக நீங்கள் ஓதலாம், 7 மெத்தடில் ஓதலாம், அதில் 2 இது 2மே சரிதான் போங்கன்ட்டாங்க. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரத்தில் எவ்வளோ பாடங்கள் இருக்கிறது, எவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்கிறது. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னது? வீணானவற்றில் உள்ளுக்குள்ளே ஒரு மூவின் போயிட மாட்டான், அதை செய்வான், கண்டும் காணாமல் கடந்து சென்று விடுவான். இப்போ இந்த சமுதாயத்தில் யார் தெரியுமா ரொம்ப புத்திசாலி? எல்லாரோட விஷயத்தை யார் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்களோட புத்திசாலி இல்லை, அவன் நஷ்டவாளி. சில பேருக்கு வாழ்க்கையை பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்ததை விட ஃபேஸ்புக்கில் குடும்பம் நடத்த வந்து அதிகம், பிள்ளைகளை கொஞ்சதை விட இந்த வாட்ஸ்அப்பில் கொஞ்சது தான் அதிகம். கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப்பில் ஆன் பண்ணி மெசேஜே வரலன்னா நெஞ்சில் வலி வந்துடுது, என்ன நமக்கு உண்மையில் செய்தியே வரலையே அப்படின்னு செய்வான். திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு இப்படியே மேலே கிழமை அப்படி சட்டியை போட்டு வறுக்க மாதிரி வறுத்தோட்டு எங்கேயாச்சும் கிடக்கா. என்னப்பா இது இபாதத்தா? இது இபாதத்தா? நான் வாட்ஸ்அப் பார்க்கதே ஃபேஸ்புக் பார்க்கதே அந்த குறை சொல்லி அந்த எனக்கு வரல. தேவையில்லாத விஷயங்களுக்கு ஏன் தேடி அலைகிறேன்? தேவையில்லாத விஷயங்களுக்கு, சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்கு, நன்மை தராத விஷயங்களுக்கு, அல்லாஹ் தந்த நேரங்களை நாசமாக்கக்கூடிய விஷயங்களில் ஏன் கவனம் செலுத்துகின்றாய்? இதுவும் வீணானவை தான். சில சமயம் நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப் ஆன் பண்ணுவோம், தேவையில்லாம நினைச்சிருமா டக்குன்னு அடிச்சுட்டு ஆனாவமா படிக்காமல் நினச்சிக்க அப்படி இருக்க. சிலவர் யார் செய்தி போடுறதாக வச்சு செய்தி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க தெரியுமா, ஃபோட்டோ போடுறதில்ல பெரிய எக்ஸ்பர்ட், நானும் என் சகோதரம் என்று அவர் சிறுநீர் கழித்து விட்டு எழுந்தவுடன் எடுத்த போட்டான்னு போடுவாங்க. சமீபத்தில் போட்டான்னு தெரியுமா, இன்று மழை பெய்ததினால் பள்ளிக்குள் கஞ்சி குடித்தோம், அந்த காட்சி. என்னப்பா என்ன இது? ஒரு செய்தியா? இது ஒரு செய்தியா? அப்ப எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான் பாருங்க. கஞ்சி எங்க வச்சு குடிச்சான்னு போட்டிருக்கான், கஞ்சி எங்க வச்சு காய்ச்சலும் போட்டா போடுதான். இதை பார்த்துட்டு கீழே மாசாலா பாரக்கல்லா தபாரக்கல்லா. ஏன் மற்ற பள்ளியில கஞ்சி எழுதி சட்டையை கவுத்தி வச்சு யாரை உள்ளதில்லையே வைக்கிறாங்க, இவன் மட்டும்தான் விரவ வச்சு வச்சாங்களோ? அட எதை போட்டா போடுறோம், எதை செய்தி சொல்லுவான், அவனும் நாசமாயி அடுத்தவனு ஒரு 4 நிமிஷத்தை என்ன செஞ்சுட்டான், ஒரு 4 நிமிஷம் தின்றுதானே இல்லையா? இப்படி சில மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சமூகத்தில் இருக்கிறாங்க. நல்லா அறிந்து கொள்ளுங்கள், போயிடாதீங்க, உள்ள போயிடாதீங்க. தேவையில்லாத விஷயத்தில் தலையே வைக்காதீங்க, தேவையில்லாத விஷயத்தில் கருத்து சொல்லாதீங்க, தீர்ப்பு சொல்லாதீங்க. இருக்கும் அது அப்படித்தான் இருக்கும் என்று யாரையும் தெரியாம எதையும் சொல்லாதீங்க. அல்லாஹ் ஒருத்தர் சொல்றாங்க என்ன தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் மிகவும் வெறுப்புக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் மிகவும் வெறுப்புக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? அவன் அப்படி சொல்லியிருப்பான், இவன் இப்படி சொல்லியிருப்பான், அல்லது அப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் யூகத்தில் பேசுவதை அல்லாஹ் வெறுக்கிறான். யூகத்தில் பேசுறத அல்லாஹ் வெறுக்கிறான். அப்ப தெளிவா தெரியுற ஒரு விஷயம் யூகமே இல்லை, அதை பேசலாமா? உனக்கு அதில் சம்பந்தம் இருக்கா? அது சொன்னால் நன்மையா இல்லையா? வாய் அடைச்சிடணும், வாய் அடைச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். இதையெல்லாம் செய்யாம இதெல்லாம் என்ன தெரியுமில்ல, நம்முடைய நன்மைகளை அடிக்கக்கூடிய காரியம். நீ பெரிய பெரிய தலைப்புகளிலெல்லாம் உரையாற்றுகிற மக்களுக்கு அடிப்படை விஷயங்கள் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வக்திலையும் அவங்கள்ட்ட உள்ள குறைகளை பூரா செய்வாங்க, களைந்து கொண்டே இருப்பாங்க. இன்னைக்கு குறைகளை களைகிறவன் எதிரியாகவும், குறைகளை களைத எதிரியாகவும், குறையை இருந்து அது நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறவன் நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு கேவலமான மர்ம நாள் அடையாளமாகத்தான் மனிதன் இருக்கின்றான். அதான் அல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமியினுடைய கண்ணாடியை போன்றவனாங்க. ஒரு உதாரணம் சொல்றாங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமியினுடைய கண்ணாடியை போன்றவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணாடி என்ன செய்யும்? கண்ணாடியில் நம்ம என்ன இருக்குமோ அதை அப்படியே காட்டும். இப்போ எனக்கு இங்கே ஒரு கறி இருக்குது, இல்லை ஒரு அழுக்கு இருக்குது, கண்ணாடி முன்னால் நிற்க அதை காட்டுது. நான் என்ன தெரியுமா செய்யணும்? சுத்தியில் அடித்து உடச்சிடணும். நீ எப்படி என் முகத்தில் கருப்பு இருக்குன்னு சொல்லலாம், நான் அப்படிலாம் இல்லை அழகாக இருக்குன்னு சொல்லுவோமா? இன்னும் மெண்டல் அவன் முகத்தில் உள்ள தரப்பாக காட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்படித்தான் ஒரு மூமின் இருக்கணும். தன் சகோதரர் இருக்கிற குறைய சுட்டி காட்டி கேவலப்படுத்துறதுக்கு இல்லை, தனிமையில் சுட்டி காட்டி திருத்துங்க, கண்ணாடியை போலனா. எப்பேற்பட்ட உதாரணம்! எந்த தலைவனா இந்த உலகத்தில் இப்படி உதாரணம் சொல்லியிருக்கானா? இப்படி ஒரு பாடம் எடுத்திருக்கின்றானா? இல்லை. அந்தந்த சமுதாய மக்களை அந்த காலத்து இந்த காலத்தில் கூட்டம் சேர்க்கவும் தன்னை வளர்த்துக் கொள்ளவும் தான் பயன்படுத்திக் கொள்கிறார் வழிய மக்களை நேர்வழிப்படுத்தவும் சுவனத்திற்கு வழிகாட்டக்கூடிய தலைவன் அல்லாஹ்வின் தூதர் யாருமே இல்லை. அவர்களுடைய பாசறையில் பயின்ற அந்த வழித்தோன்றர்களை தவிர அவர்கள் அப்படித்தான் இருந்தாங்க.
அப்போ கண்ணாடி ஏன் சொல்கிறாங்க? அப்போ நம்ம ஏன்ட்டு ஒரு பிரச்சனை இருக்குது, தனியாக கூப்பிட்டு போய் ஒரு நபர் சொல்கிறாருன்னா முதல்ல கோபம் தான் வரும், இயற்கை. உடனே நான் என்ன நிலைக்கு வரணும்? சரி சொல்கிறது இருக்குதா? இருக்குது, நல்ல வேளை நீங்கள் சொன்னியா, அல்லா உங்களை அருள் செய்யட்டும். எனக்கு இது நாலேஜுக்கு வரல, நான் ஆத்திரத்தில் என்ன செஞ்சேன், இதை மறந்துட்டேன், நீங்கள் என்னை சுட்டி காட்டினதுக்கு நன்றி. இப்படி ஒரு சம்பவம் நமக்குள்ளே எங்கேயாவது யாருக்கா நடந்திருக்கா? யாராவது தப்புன்னா கூட மேல்படியாக வசமாக மாட்டோம் அப்படின்ட்டு போயிடுவோம், நம்ம நவுண்டுறதும். அப்போ கண்ணாடியாக இல்லை, நம்ம சைத்தானா அதை நின்று ரசிச்சுட்டு நம்ம சகோதரன் தவறு பண்ணும்போது ரசித்தோம்னு சொன்னால் நம்ம சைத்தான். நம்ம சகோதரன் தவறு பண்ணும்போது சுட்டி காட்டி அவரை கண்ணியம் குறையாமல் சுட்டி காட்டணும்னு சொன்னால் நாம் மூமின். இதான் அளவுகோல், இதான் அடையாளம். இந்த பண்புகள் நம்மகிட்ட இருக்கா? இந்த பண்புகள் ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அடியானுடைய பண்புகளே நம்மகிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய அடியானுடைய பண்புகளே நம்மகிட்ட இல்லாமல் போய் இன்றைக்கி எப்படி ஆகிட்டோம்னு சொன்னால் எல்லாரும் என்ன விரும்பணும், எல்லாரும் என்ன விரும்பணும், எனக்குன்னு மக்கள் வரணும் என்று மக்களை சேர்ப்பதற்காக பள்ளிகளில் இருந்து, அரசியலை சொல்லலை, பள்ளிவாசலில் இருந்து, கட்சிகளில் இருந்து, சமுதாயத்தில் இருந்து ஒரே விஷயந்தான் அளவுகள், எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணும் என்று நினைக்கின்றார்கள். இதுதான் இந்த சமுதாயத்துடைய மிகப்பெரிய கேடு. நமக்கு எதுக்கு கூட்டம் இருக்கணும்? நமக்கு எதுக்கு கூட்டம் இருக்கணும்? அல்லாஹ் வந்து சொல்கிறான், மறுமை நாளில் 38வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு புறமாக நடந்த தலைவர்கள், அந்த தலைவரை பிடிச்சி வாசலில் நரகத்தினுடைய வாயிலில் நிறுத்தி அந்த வானவர் சொல்லுவார், நீ இதுக்குள்ளே போகிற, பூமியில் எப்படி இருந்த, நீ நல்ல சௌரியமாக நல்ல சந்தோஷமாக நல்ல உன்னை வளர்த்துக்கிட்டு வெள்ளமாக இருந்த, ஆனால் நீ அங்கே அனுபவிச்சு எதுவுமே உள்ளே இருக்காதப்பா, இங்கே உனக்கு துன்பத்தையும் அழிவையும் இழிவையும் அருவறுப்பானதை தவிர ஒன்றுமே உள்ளே இல்லை சொன்னவொன்னு அப்படியே அவர் என்ன விக்கிச்சு பிரிக்கும்போது, கவலைப்படாத, கொஞ்சம் திரும்பிப்பார், உன்னை பின்பற்றின இந்த கூட்டம் வந்து நிற்குமாறு அல்ல. அந்த அதுக்கு சொல்லும்போது படைகள்னே சொல்லுதான், சேனைகள்னே சொல்கிறான். அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுவான், இவங்க யார் தெரியுமா? நீ இருக்கும்போது நீ சொன்ன கட்டளைட்டாக செய்வதற்கு காத்திருந்த உன்னுடைய தொண்டர்கள், உன்னுடைய அடிவரடிகள், உன்னை வந்து வாழ்த்தி துதி செய்தவர்கள், உனக்காக கோஷமிட்டவர்கள், நீ சொல்கிறது அறிவுக்கு பொருந்துமா மார்க்கத்துக்கு பொருந்துமா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று கொஞ்சம் கிஞ்சிட்டும் சிந்திக்காத அறிவிலிகள், இவர்களும் உன்னோடு தான் வரப்போகிறாங்க. அவன் துணையா இவனோடு சேர்ந்தான பூமியில் சுற்றிக்கிட்டு இருந்த, அப்போ நீ மட்டும் போகாத, உன் படையை கூட்டிகிட்டு போன்னு சொன்ன உடனே அடுத்து இந்த தலைவன் சைலண்டாக இருப்பான். அந்த படையிலிருந்து மக்கள் வானவர்கிட்ட பேசுவாங்க. எப்படி தெரியுமா? அந்த இடத்துல எல்லோரும் கேட்கும்போது துவா, இறைவா எங்கள் இறைவா, நரகவாசி எப்படி தான் கேட்கான், ரப்பனா அப்படி தான் கேட்குறான், எங்கள் இறைவா எங்களை பலியெடுத்த இந்த தலைவனுக்கு எங்களுக்கு என்னென்ன தண்டனையெல்லாம் உள்ள அழிவை தரப்போறியோ இழிவை தரப்போறியோ அதுபோல் இரட்டிப்பு மடங்கு அவனுக்கு கூடிய இவன் தான் எங்களை வழியெடுத்தான், இங்கே தான் தலைவர் வாழ்கன்னு இருப்பான். அங்கே சொல்லுவான், இவனுக்கு என்ன செய்ய எட்டிப்பு தண்டனை கூட, ஏன் எங்களை நேர்வழி நடத்தலை, எங்களுக்கு எதுவுமே சொல்லித்தரல, அவனை வளர்த்துக்குள்ள எங்களை உணர்ச்சி வசப்படுத்தி எங்களை தீமையின் பக்கம் இட்டு சென்றான் என்று இந்த சேனை, இந்த படைகள், அவனுக்கு சேர்ந்த இந்த பூமியில் உள்ள கூட்டங்கள் மறுமை நாளிலே அவனுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ நாம் இந்த பூமியில் வாழக்கூடிய நேரத்தில் கூட்டம் சேர்க்கறது முக்கியம் இல்லை, நன்மை சேர்க்கறது தான் முக்கியம். நன்மை சேர்க்கறது தான் முக்கியம். நீ நமக்கு அந்த மாதிரி ஒரு அளவோல் இருக்கா? சில பேர் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு எங்கெங்கே போகிறாங்க அவங்கள மாதிரி மாறிடுவாங்க. இவன் தான் முனாஃபிக்கு, பல முகங்களை கொண்டவன், இரட்டை நாக்கு கொண்டவன், இரட்டை முகம் கொண்டவன், தெளிவான கொள்கை இது என்று தெரிந்த பின்னும் எந்தெந்த இடத்துக்கு போகிறான்னா அங்கே அவங்களுக்கு தகுந்த மாதிரி நானும் உங்கள் ஆளை தான் அப்படிம்பா. அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள், சூரத்துல் பக்கராவிலே சொல்கிறான் முனாஃபிக்களை பற்றி சொல்லும்பொழுது, இதா லக்குல்லதீன காலு ஆமன்னா, இந்த முனாஃபிக்குகள் மூமின்கள் வரும்போது சொல்லுவாங்க நாங்களும் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று. இதா ஹலவ் இலா சயாத்தீனிஹிம் காலு இன்னாமாக்கும், அவர்கள் தங்களுடைய தலைவர் சொல்லலை, தங்களுடைய சைத்தான்களிடத்தில், அதாவது தலைவர்கள் எல்லாம் சைத்தான் சொல்கிறான், உங்களுடைய தலைவராக சைத்தான்கள் செல்லும் பொழுது இன்னாமாக்கும் நாங்கள் உங்களோட தான் இருக்கின்றோம் சொல்லிவிட்டு அப்போ கேட்பான், என்னப்பா நீ அங்கே போய் அந்த மாதிரி சொன்னீங்க, இங்கே வந்து இப்படி சொன்னீங்க. இல்லை, இன்னுமா நாங்கள் எக்ஸ்ட்ரக்ட் செய்வோம், அவனை நக்கல் பண்ணுறதுக்கு நாங்கள் சொன்னோம். நான் ஈமான் கொண்டு சொன்னது எதுக்கு தெரியுமா? அவனை நக்கல் பண்ணுறதுக்கு, அவனை கேலி பண்ணுறதுக்காக சொன்னோம் என்று இந்த முனாஃபிக்குகள் அவன்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் நம்மகிட்ட இருக்காங்களா இல்லையா? எந்த சபைக்கு போகிறான்னா அந்த காஸ்டியூமை போட்டு அப்படியே மாறிடுவான், கொள்கையெல்லாம் தூக்கி குப்பையில் ஓட்டுருவான். இருக்கானா இல்லையா? அப்போ நமக்கு இதுதான் இஸ்லாம் என்று தெரிந்த பிறகும் நம்ம
இடத்துக்கு தகுந்தா போல் மாற்றி கொண்டு அலைகின்றோமே, இது இஸ்லாம் ஆகுமா, இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதாகுமா, அப்படி நாம் இருக்கிறோமா என்றால் அதுவும் இல்லை. நீங்கள் எந்த வகையில் போனாலும் நமக்கு எப்படி தான் உள்ளது, கேட்டு உழத்தான் செய்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நாமே நமக்கு தடுப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த தடுப்புகளை எல்லாம் உடைக்கவில்லை என்று சொன்னால், இந்த தடுப்புகளை எல்லாம் உடைக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக மறுமை நாளில் புலம்புவதை தவிர வேறு ஒன்று இருக்காது. மறுமையில் போய் புலம்புவதனால என்ன பிரயோஜனம் உண்டா? இல்லை. மறுமையில் புலம்புவதில் புலப்பம் தான் மிச்சம். அல்லாஹ் சொல்கிறான், மறுமையில் அவர்கள் செய்வாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க, தங்களுடைய கைகளை கடித்து தங்களுடைய மாமிசங்களை வாயிலிட்டு நர என்று கடித்துக் கொள்வார்கள். ஆனால் அதை தவிர அவர்களுக்கு அங்கு வேறென்று செய்ய இயலாது. அவர்களுக்கு அந்த நாளில் எந்த உதவியும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திட்டமாக தெளிவாக தன்னுடைய வசன வரிகளிலே அவன் அழகாக பதிவு செய்திருக்கின்றானே. இப்போ குர்ஆனை படிச்சுட்டு அந்த பயம் நமக்கு வந்துச்சா? குர்ஆனோட நம்ம பயணிக்கின்றோமா? குர்ஆனில் என் ரப்பு எனக்காக எதையெல்லாம் எச்சரித்திருக்கிறான், எதையெல்லாம் தடுத்திருக்கிறான், எதையெல்லாம் ஆகமாக்கி இருக்கிறான், என்னை ஊக்கப்படுத்த எனக்கு என்னென்ன சலுகைகளை அறிவித்திருக்கின்றான் என்று குர்ஆனில் தேடல் உண்டா? குர்ஆனில் அப்படி ஒரு தேடல் நம்ம இருக்கா? நமக்கு இதுதான் குர்ஆனிய வாழ்க்கை. அது குர்ஆனோட நமக்கு என்ன இருக்குது? அதிகபட்சமா ஓதுவோம், பொறுதறியாக ஓதுவோம். நீங்கள் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் விளக்கிடுங்க, எல்லாத்தையும் தர்ஜுமா குர்ஆன் இருக்கும், இன்னையில் அமல் கொண்டாங்க. ஒரு வசனத்து மேலே படிச்சுட்டு அதுக்கு முழுமையாக அர்த்தத்தை பாருங்கள், அதை கொஞ்சம் நேரம் சிந்திச்சுட்டு அப்புறம் அடுத்த வசனத்தை படிங்க, அதுக்கான அர்த்தத்தை பாருங்கள். இப்படியே நீங்கள் குர்ஆனை முடிக்கிறதுக்கு வருஷமானாலும் பரவாயில்ல, எவ்வளோ நாளாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை பாருங்கள், அதுக்குள்ளே உங்களுக்கு வரக்கூடிய மாற்றத்தை பாருங்கள். அல்ல இதெல்லாம் சொல்லியிருக்காரு. நின்று நிதானமாக வசனங்களை கவனிக்க. இதா துக்கிருபி ஆயாத்தில்லாஹி ரப்பியும் லம் யஹீரு அலைஹா சும்மா உம்யானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு நினைவூட்ட கொண்டால், அல்லாஹ்வின் வசனங்களை கொண்டு அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் அவர்கள் குருடர்களை போடவும் செவிடர்களை போட விடமாட்டார்கள். சிந்தித்து அதில் ஆய்வு செய்து அதை அறிந்து கொள்ள முற்படுவார்கள், கல்வியாக கற்றுக்கொள்வார்கள் என்று யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம குர்ஆன் எப்படி மேலே படிக்கணும்? ஒரு வசனம் படிச்சுட்டு அதுக்கு தமிழ் அர்த்தத்தை படிங்க. இதில் உங்களுக்கு தெரிந்த வார்த்தை எது, தெரியாத வார்த்தை எது, இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத என்ன இருக்குது, இப்படி சிந்திங்க. இதனுடைய விளைவு என்ன? அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறானே, இதில் நான் இருக்கிறேனா? அல்லாஹ் நன்மையை சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயத்தை சொர்க்கவாசிகள் சொல்லுவான், இதில் நான் இருக்கிறேனா? இதுக்கு நான் இல்லை அப்படின்னா நான் இருப்பதற்கு என்ன செய்யணும்? இப்படியெல்லாம் சிந்தித்தோம்னா நான் முதல்ல சொன்னேனே அழுக்கு பிடிச்ச காரியம், அதுக்கெல்லாம் நம்மகிட்ட நேரமே இருக்காது. நம்ம நேரத்தை எப்படி செலவு செய்யணும்? நமக்காக அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு, அல்லாஹ்வின் தூதருடைய அறிவுரைகளை கொண்டு, அதை குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களை கொண்டு நம்முடைய நேரத்தை பயனிட்டு நம்ம செய்யணும். அது சரியாக நம்ம செலவு செய்யணும்னு சொன்னால் அப்போ நம்ம தேவையில்லாத விஷயத்தில் போகிறதுக்கு நேரமே இருக்காது. இப்போ இன்னொரு சின்ன உதாரணம் என்னென்னா, எப்போவுமே தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போகிறது யார் தெரியுமா? தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போகிறது யார் என்றால், யார் இந்த உலகத்தில் எந்த குறிக்கோளும் இல்லாமல் வாழ்கிறாங்களோ, எந்த வேல்யூபிளும் இல்லாமல் சும்மா இந்த ரோட்டில் குப்பை மாதிரி காற்று எந்த சைடு அடிக்குமோ அப்படியே அந்த சைடு போகும், நின்றுட்டா நின்றோம், சில விஷயம் உயரத்துக்கு போகும், சில விஷயம் சாக்கடை விழுந்துடும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க தான் அடுத்தவங்க விஷயம் தலையிடுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க, வெளியில் கிளம்புறீங்க, குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் பிளேட்டை பிடிக்கணும், நேரம் கரெக்ட் ரொம்ப சுருக்கமாக இருக்குது, உங்கள் வீட்டுக்கு முன்னால் பெரிய கும்பல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, நல்லா பெரிய பிரச்சனை நடக்கு, என்ன செய்வோம்? இறங்கி அது பஞ்சாயத்து பார்ப்போமா? அந்த முக்கோலையை பார்ப்பாங்க, இவங்களுக்கு வேலைன்ட்டு அடுத்த வேலையை போயிடுவோம். இப்போ நீங்கள் பிஸி. இதே மாதிரி தான் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்டு கழிதலையெல்லாம் நாவுக்கு நினச்சக்கூடாது, கை வைக்காமல், வாய் வைக்காமல், கருத்தாடல் சொல்லாமல், சொல்லாமல், கருத்து சொல்லாமல், பதிவிடாமல், நான் இதுக்கு பிறக்கலை, என் ரப்பு என்னை இதுக்கு என்னை இருக்க வைக்கலை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் எங்கே விரைந்து கொண்டிருக்கின்றேன்? சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து கொண்டிருக்கின்றேன். பசாரி உயலா மக்பிரத்து மிரப்பிக்கும் ஜன்னத்துன் அருள்வசம் ஆபாத்திவால் அருள். நீங்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் விரையுங்கள் என்று சொன்னால் இடையில் வரக்கூடிய எதையும் உங்களை தடையாக்க முடியாது என்று அர்த்தம். அதான் விரைதலுக்கு அர்த்தம். வேகமாக போச்சு, இடையில் ஒன்று வந்தால் யார் அடி விடுவா? இடையில் வந்து அடி விடுவான், ட்ரெயினில் அடி விடுறது மாதிரி. அதனால தான் என்ன செய்யாது, நாம் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு சொன்னால் அல்லாஹ்வின் பக்கமே கொண்டு செல்லக்கூடிய, அது விரைவுபடுத்தக்கூடிய மக்களாக நம்மை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக முதல்வரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மிக கண்ணியத்துக்குரிய மாதமான ரமலானுடைய இறுதி பத்திலே நாமெல்லாம் இருக்கின்றோம். இந்த இறுதி பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் 2 விஷயங்களை நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கின்றார்கள், தான் கடைப்பிடித்து சென்றிருக்கின்றார்கள். ஒன்று, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக
பாவ மன்னிப்பு கோருவது. 2, தொடர்ந்து தர்மங்கள் செய்வது. இந்த கடைசி பத்தில் ஆடாளத்துறை எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால், மனைவியை கூட குடும்பம் நடத்துவதற்கு கூட நேரத்தை என்ன செய்யலை, ஒதுக்கலை. ஆனால் தர்மம் செய்வதற்கான நேரத்தை ஒதுக்கி சூறாவளியைப் போல புயலைப் போல வேகமாக சுழன்று தன்னிடம் எதுவுமே இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு தர்மம் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் தர்மம் செய்யக்கூடிய மக்கள் நீங்கள் நிறைய இருக்கிறீங்க. தர்மம் செய்யக்கூடிய என்ன செய்யுங்கன்னா, அதுக்கு 4 தேதி இவ்வளோ நாள் கழித்து தான் கொடுக்கணும், இப்படி தான் கொடுக்கணும் இல்லாமல் கொடுத்துக்கொண்டே இருக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒரு சைடு கேட்டதோட கொடுத்தா தான் என்ன செய்யும், இன்னொரு சைடு வந்து விழும். இல்லை நாங்கள் அடைச்சி வச்சுட்டீங்கன்னா உள்ளதும் பயனில்லாம் போயிடும், வரவும் வராமல் போயிடும். அதனால் கொடுப்பதில் விரைவு காட்டுங்கள். கொடுக்குறீங்க, அதை விரைவு காட்டி கொடுங்கள். விரைவு காட்டுவதற்கு ஒரு கூலியும் கொடுப்பதற்கு ஒரு கூலியும் இருக்குது. இது மார்க்கம் நம்ம கற்றுத்தரக்கூடிய அற்புதமான விஷயம். சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு பாருங்க ஒரு கூலி இருக்குது, கொடுக்கறதுக்கும் ஒரு கூலி இருக்குது. அதே நேரத்தில் இன்னொன்று அல்லாஹ்வோட தூதர் அதிகமாக கேட்ட ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னக அஃபூஃபன் துஹிஃபுல் அஃபூஃப ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவன், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே என்னை நீ மன்னித்து விடும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்குறது. அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கறது நல்லா வழங்க. இது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குற இடத்துல இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்கிறேன். அல்லாஹ் நம்மளை மன்னிச்சதான் ரைட்டு. ஆனால் அல்லாஹ் தலையிட மாட்டான். எந்த விஷயத்தை தலையிட மாட்டான்? 2 மனிதர்களுக்குள்ள விஷயத்தில் அவர் மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டேன், அந்த விஷயத்தில் விலகி கொள்ளுன்னு சொன்னான். இதிலே கவனம் செலுத்தணும். வெறும்னு அல்லாஹ்விட்ட மக்களுக்கெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு அல்லாஹ்விட்ட மட்டும் அல்லாஹும்ம இன்னக அஃபூஃபன் துஹிப்புல் அஃபூஃப ஃபஅஃபு அன்னி அப்படி காட்டுட்டா அல்லாஹ் ஓகே அரஹமா மன்னிச்சிடுவான். ஆனால் வழக்கு வரும் பொழுது அல்லாஹ் வழக்கு தொடக்கப்படுறது இல்லையே, நம்மளோட சேர்ந்தவன் தானே. இந்த அயோக்கிய, இந்த திருடன், இந்த மோசமானவன் என் கூட இருந்து என்ன செஞ்சான், என்னை நம்ப வைத்து கேடு செய்தான். இறைவா, இவனை நான் பழிதிருக்க வேண்டும். வருவானா இல்லையா? நான் 1வது ஜும்மாவில் சொன்னேன், முஃப்லிஸ்னா யார், நன்மையோடு வந்து நன்மையெல்லாம் அழித்து தீமையை சுமந்து கொண்டு நரகம் செல்வோம் என்று சொன்னேன்னு. இங்கே தான் அந்த வேலை செய்யும். அப்போ 2ஐயும் நம்ம என்ன செய்யணும், கண்டுகொள்ளணும். நம்மள்கிட்ட எவ்வளோ பேர்கிட்ட தைரியமான ஒரு சொல்ல முடியும். எனக்கு யார் மேலேயாவது கோபம் இருந்தால் அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, நான் யாருக்காவது என்னால் பாதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட பழிதீர்த்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் தூதர் சொன்னாங்களே. இப்படி நம்மளில் யாராவது சொல்லதுக்கு தயாராக இருக்கமா சொன்னால் உடம்புல ஒன்றும் மிஞ்சாது. அவ்வளோ அயோக்கியர்கள் நம்ம. அவ்வளோ அதான் என்னென்னா, தீமை செய்யும் பொழுது நம்ம எப்படி செய்கிறோம்னு சொன்னால் பதட்டத்தில் யதார்த்தமாக கோபத்தில் செய்யலை, திட்டமிட்டு தெளிவாக செய்கிறோம். இவனை இப்படி தான் கர்வம் இருக்கணும், இவன் நம்மளோட முன்னால் இருக்கணும், இவனை தீர்த்து கட்டணும் உயிரே இல்லை. அவனுடைய பொருளாதாரத்தை, அவனுடைய கண்ணியத்தை, அவனுடைய மானத்தை, அவனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தணும் என்றெல்லாம் நம்ம திட்டமிட்டு கொண்டு இருக்கோமே. நாம் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் எப்படி நம்மளால் மன்னிப்பு கேட்க முடியும் மன்றாடி? அப்போ அல்லாஹ்விடத்தில் யாரால் மன்றாட முடியும் தெரியுமா? யார் இந்த உலகத்தில் எந்தவித அப்பழுக்கும் இல்லாமல் கேடு இல்லாமல் மனதை இயன்ற அளவுக்கு சுத்தமாக வைத்துக்கொண்டு நாம் இது எதுக்கு நமக்கு ஒம்பு அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டும் யார் விலையை கொள்கின்றார்கள்? இதை இறையச்சோம். ஒரு விஷயத்தில் நம்ம முன்னால் வரும்போது சேச்சா இதில் போய் தலையிடக்கூடாது, நமக்கு தேவையில்லாத விஷயம், அல்லாஹ் கேட்டால் மட்டும் பதில் இருக்கா, இப்படி ஒரு கொஸ்டின் வைக்கணும். வச்சுட்டாலே மேக்சிமம் நம்ம தயாராகிட்டோன்னு அர்த்தம், அல்லாஹ் சந்திப்பதற்கு தயாராகிட்டோன்னு அர்த்தம். ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படி வைங்க. நீ குடும்ப விஷயமாக இருந்தாலும், நிர்வாக விஷயமாக இருந்தாலும், நண்பர்கள் வட்டாரமாக இருந்தாலும், தொழில் வட்டாரமாக இருந்தாலும், ஒரு காரியம் செய்யும் பொழுது லாபத்தை பார்க்காதீங்க. லாபத்தை மட்டும் பார்க்கவே காஃபிரு. அவனுக்கு நன்மை தீமை கிடையாது. சொர்க்க நரகத்தை பற்றி அறிவு கிடையாது. சொர்க்கம் நரகம் எழுதித்தானே தருவான். சொர்க்கத்தில் என்னவெல்லாம் இருக்கும், நரகத்தில் எதுவெல்லாம் இருக்கும், அதில் வாயில் எப்படி இருக்கும், எல்லா நுட்பமான அறிவுகளும் செய்திகளும் நமக்கு தான் இருக்குது. அப்போ நாம் ஒரு செயல் செய்யும் பொழுது இந்த செயல் குறித்து என் ரப்பு என்னை விசாரித்தால் என்னால் என்ன பதில் சொல்ல இயலும்? ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டோம்னு சொன்னால் என்ன வேகமாக ஒரு முடிவு எடுத்தோமோ அப்படியே அடங்கிடுவோம். கொஞ்சம் பொறுத்து எப்படி மாறிடுவோம் தெரியுமா? பயம் வந்துடும். நல்ல வேலை செய்யலை, நல்ல வேலை கருத்து சொல்லலை, நல்ல வேலை அவங்க கூட சேர்ந்து பேசாமல் போனோம். ஏன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் எதெல்லாம் கணக்கு கொடுக்கணும்னு தெரியுமா? எப்படி சம்பாத்தியம் பண்ணோம், எப்படி செலவு செய்தோம், இதில் நம்ம சரியாக இருக்கிறோமா? அடுத்து நாம் நாவிலிருந்து உதிர்த்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுக்கணும். நம்மளுடைய வாலிபத்தை எப்படி கழித்தோம் என்று கணக்கு கொடுக்கணும். பிறரை பற்றிய எண்ணங்கள் என் மனதில் எண்ணத்தை நான் தேக்கி வச்சது என்பதை பற்றி எல்லா தெளிவுபடுத்தணும். இதையெல்லாம் செய்யாமல், இதிலெல்லாம் பரிகாரம் இல்லாமல் நான் எங்கே பெற முடியாது?
சொர்க்கத்தின் வாயில இல்லை வாடையை கூட நம்மால் பார்க்க முடியாத சூழ்நிலை வந்துவிடும் அன்புக்குரியவர்களே. அதனால் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவன் தான். குல்லும் பனி ஆதம் ஹத்தால், ஆதமினுடைய சந்ததிகள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அதில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் சிறந்தவர்கள் யார் தெரியுமா கேட்டுட்டு, யார் தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலும் சம்பந்தப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கோருகின்றார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். ஆகையால் 2 விஷயத்தை நம்ம இங்கே முடிவெடுப்போம். ஒன்று, நம்மால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களிடம் தேடி சென்று வெக்கப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, மனசு விட்டு செய்ய அன்றைக்கி இந்த மாதிரி நடந்துருச்சு தப்பு தான் என்று தைரியம். இதுக்கு என்ன வேணும் தெரியுமில்ல? தைரியம் வேணும். தவறை ஒத்துக்கொள்வதற்கு என்ன வேணும்? உலகத்தில் மிகப்பெரிய வீரன் அவன் தான். அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் மிகப்பெரிய வீரன் யார் தெரியுமா? தவறை ஒத்துக்கொள்ளவன் தான் வீரன். அவன் ஒத்துக்கொண்டு அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கோரி மன்னித்து விட்டேன் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் மறுமையில் எனக்கு எதிராக நீ நின்று விடாதே என்று நம்மால் கேட்க முடிந்தால் நாம் சரியான முஸ்லீம், சரியான மூமின். இல்லை நாம் போய் அவன்கிட்ட எப்படி கேட்க அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கதையும் மறுமை நாளில் அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் பார்த்துரும். அதனால் மனைவி இந்த விஷயத்தில் ஏன் வச்சுக்கிட்டுங்க, எங்கேருந்து தொடங்கணும் தெரியுமா? தாய் தந்தையிலேருந்து, மனைவிகிட்ட இருந்து, பெற்ற பிள்ளைகள்கிட்ட இருந்து, கூட பிறந்தகிட்ட இருந்து நம்ம இந்த விஷயத்தோட எல்லாரும் நம்மளால் காயப்பட்டிருப்பாங்க, எல்லாரும் நம்மளால் சிறிய அல்லது பெரிய பாதிப்புகள் அடைஞ்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஏதாவது என்னை பற்றி மனவர்த்து இருந்தால் இதெல்லாம் செய்யாமல் ஹஜ்ஜு அன்னைக்கு பள்ளியாசல் பண்ணிக்கிட்டு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதோ, இல்லை மையத்தை கொண்டா வச்சுக்கிட்டு இந்த மையத்தை மன்னிச்சிருக்க சொல்லும் பொழுதோ பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டோம். எப்படி மன்னிப்பான்? பயங்கரமான பாதிப்பு. வேறும் இல்லைங்க, உங்கள் மேலே ஒரு பொய் கேஸ் நான் கொடுத்து போலீஸுக்கு நான் வந்து ஏவி விட்டு, போலீஸ் உண்மை என்று நம்புது, போலீஸ் என்னுடைய அறிவையும் என்னுடைய பவரை வச்சு ஏவி விட்டு உங்கள் மனைவி மக்களை வீட்டில் இருக்க விடாமல் நான் என்ன செய்தேன்? துன்பப்படுத்துதேன். போலீஸ் வந்து நிற்கி உங்கள் வீட்டுக்காரங்க நீ வா ஸ்டேஷனுக்கு கூப்பிடுது. இப்படி நிலைமை உங்களுக்கு வந்து அவன் வந்து தெரியாமல் செஞ்சுட்டு ஒத்துக்கிடுவீங்களா? தெரியாம செஞ்சான். இப்படி நாம் யார் மேலே செய்திருக்கோமா? இல்லாத பொருளாத நம்மளோட வளர்ச்சிக்காக அடுத்தவங்க மேலே பொய் சொல்லியிருக்கிறோமா? குற்றச்சாட்டு செய்திருக்கிறோமா? இதெல்லாம் சிந்திக்கணும். ஆகையால் தேடி தேடி போய் மன்னிப்பு கேட்டு மறுமையில் அவர்களெல்லாம் நமக்கு எதிராக வராத அளவுக்கு அவர்களை சமாதானப்படுத்தி நீங்கள் என்னை மன்னிச்சிட்டே அப்படிங்கிறதுக்கு யார் சாட்சி? அல்லாஹ் தான் சாட்சி. இப்படி நம்மளால் பேச இயலுமா? ஒரு ஆள்கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிட்டீங்களா, மனப்பூர்வம் மன்னிச்சிட்டீங்களா, சரி நீங்கள் மறுமையில் எனக்கு எதிராக வரமாட்டீங்களா? வரமாட்டேன், சரி இதுக்கு அல்லாஹ் தான் சாட்சி என்று நம்மளால் சொல்ல முடியுமா? அப்படி ஏதாவது நம்மள்ட இது வரைக்கும் கேட்டிருக்குமா? அப்போ என்ன அர்த்தம்? என்னால் யாருமே கஷ்டப்படலன்னு அர்த்தமா? நான் 24 கேரட் பியூர்னு அர்த்தமா? இல்லை, நான் சாதாரண மனிதன், என்னால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும், மற்றவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதுக்காக நம்ம வந்து மன்னிப்பு கோரி இருக்கின்றோமா? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இதையெல்லாம் சிந்திக்காமல் நாம் வெறும் நோன்பு வச்சுக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் இபாதத் செஞ்சுட்டு எஞ்சிய 11 மாதத்தில் எதை நாம் வந்து சாஃபானில் விட்டோமோ அந்த புரடுகளை, அந்த பொய்களை மீண்டும் செய்ய தொடங்கினால், இந்த நோன்பினால் பக்குவப்படவில்லை என்று சொன்னால், இந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த ரமலானால் எனக்குள் மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால், நான் இந்த பூமியிலே ரமலானை அடைந்தும் எந்தவித பலனும் இல்லாத பாவியாக இருப்பேன் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடமில்லை. அன்புக்குரியவர்களே, மரணம் நிச்சயம், எந்த நிமிடமும் நிகழலாம். அதை மனதில் வைத்துக்கொண்டு மரணிக்கும் முன் ஓடி ஓடி போய் ஒவ்வொரு இடத்துல நாம் என்ன செய்யணும்? மன்னிப்பு கோர வேண்டும். மன்னிப்பு கோரிவிட்டு அல்லாஹ்வை சாட்சியாக்கிவிட்டு அல்லாஹ் இடத்துல விழுந்து நாம் அழுது புரண்டோம் என்று சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கிறது. அந்த நிலையில் வாழ்ந்தாலும் மரணித்தாலும் மிக சிறந்தவர்களாக இருப்போம் என்பதை மீண்டும் மீண்டும் நசிச்சவனாக நினைவுரைவனாக 2வது உரை நிறைவு செய்கின்றேன். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் உங்களுக்கு உபதேசமாக செய்தேனோ அதை நான் பின்பற்றக்கூடிய தகுதியுள்ளவனாக ரப்பல் ஆலமீன் என்னையும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களையும் நம் சுற்றும் சூழலை ஆக்கிடுவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.